அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வைரஸ் தொற்றை தடுக்கும் வகையில் தொடர்ந்து 16 மணி நேரம் சுந்தரகாண்ட பாராயண மகாயாகம் நடைபெற இருக்கிறதாக திருப்பதியில் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி முழுமையான தகவலை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆந்திர மாநிலம் திருப்பதி திருமலையில் ஏழுமலையான் திருக்கோவில் அமைந்திருக்கு. இங்கு சாமி தரிசனம் செய்ய நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்த வண்ணம் இருந்திருக்காங்க. இதனால் குவியும் நன்கொடையால் உலகின் பணக்கார கடவுளாக ஏழுமலையான் திகழ்ந்தார். ஆனால் கொரோனா சூழல் எல்லாவற்றையும் தலைகீழாக புரட்டி போட்டிருக்கு. பக்தர்கள் வரத்து குறைவால் உண்டியல் வசூல் அதல பாதாளத்திற்கு சென்றது. வரலாறு காணாத பெரும் பொருளாதார நெருக்கடியை திருப்பதி தேவஸ்தானம் சந்தித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றை தடுக்க கடந்த ஓராண்டாக பல்வேறு பக்திமயமான நிகழ்வுகளை தேவஸ்தானம் முன்னெடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மே 31 காலை 6 மணியில இருந்து இரவு 10 மணி வரை தொடர்ந்து 16 மணி நேரம் சுந்தரகாண்ட பாராயண மகாயாகம் நடக்க இருக்கு. இதில் 40 வேத பண்டிதர்கள் 4 குழுவாக கலந்து கொள்கின்றாங்க. ஒவ்வொரு குழுவிலும் தலா 10 பேர் இடம்பெறுகிறாங்க. இதனை உலக மக்கள் நேரலையில் கண்டு ரசிக்கும் வண்ணம் சுந்தரகாண்ட பாராயண மகாயாகம் ஒளிபரப்பப்பட உள்ளது. அதே சமயம் ஸ்ரீவாரி கல்யாணம் மற்றும் சகஸ்கர தீப அலங்காரங்கள் சேவை ஆகியவற்றிற்கு மட்டுமே விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேவஸ்தான கூடுதல் செயல் அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா பெருந்தொற்றால் உலகம் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருது. இதனை முழுவதுமாக அகற்ற தேவஸ்தானம் பல்வேறு வழிபாட்டு நிகழ்வுகளை நடத்தி வருது. இதற்கு ஏழுமலையான் பக்தர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்த நிலையில் இன்று நடைபெறவுள்ள சுந்தரகாண்ட பாராயண மகாயோகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வில் கொரோனா வைரஸ் பாதிப்பை இந்த உலகில் இருந்து விரட்ட பிரார்த்தனை செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்காங்க. உலக மக்களும் கொரோனா வைரஸ் எப்போதும் முழுவதுமாக நீங்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. கிருஷ்ண அவதாரத்தை முடித்த பெருமாள் வைகுண்டத்தில் தங்கியிருந்தார். பூலோகத்தில் கலியுகம் தொடங்கி அந்நியாயங்கள் பெருகின. மீண்டும் இறைவன் பூமியில் அவதாரம் செய்ய வேண்டிய காஷ்யப முனிவர் தலைமையில் முனிவர்கள் யாகம் தொடங்கினாங்க. யாகத்தை காண வந்த நாரதர் யாகத்தின் பலனை யாருக்கு தரப்போகிறீர்கள் என்று முனிவர்களை கேட்டாங்க. பலனை சாந்தமான மூர்த்திக்கு தருவதென்று முடிவு செய்தாங்க. மும்மூர்த்திகளில் சாந்தமானவரை தேடி பிருகு முனிவர் வைகுண்டம் சென்றார். திருமால் பிருகு முனிவரை கண்டு கொள்ளாமல் இருக்கவே அவர் மார்பிளை எட்டி உதைத்தார். திருமால் கோபம் கொள்ளாமல் உதைத்த பாதத்தை தடவி கொடுத்தாரு. பொறுமையும் அமைதியும் நிறைந்த திருமாலுக்கே யாக பலனை தருவதென முனிவர்கள் முடிவெடுத்தாங்க. மார்பிளை உதைத்த பிறகு பிருகு முனிவரை தண்டிக்கும்படி லக்ஷ்மி சொல்ல திருமால் மறுத்துவிட்டாங்க. லக்ஷ்மி கோபம் கொண்டு பார்க்கடல்ல இருந்து கிளம்பி பூலோகத்தை அடைந்து தவத்தில் ஆழ்ந்தாங்க. திருமாலும் திருமகளை தேடி உலகத்தை சுற்றி அலைந்தாங்க. வேங்கடமலையில் வந்து ஒரு புற்று கண்முடி அமர்ந்தாங்க. அவங்களுக்கு பசித்தது. இது பற்றி நாரதர் தவத்தில் இருந்த லக்ஷ்மியிடம் சொன்னாங்க. லக்ஷ்மி வருத்தமடைந்தாங்க. நாரதர் அவளிடம் திருமாலின் பசியை போக்க உபயம் சொன்னாங்க. அதன்படியே பிரம்மாவும் சிவனும் பசுவாகவும் கன்றாகவும் மாற லக்ஷ்மி தாயார் அவற்றின் எஜமானி போல வேடமணிந்து அப்போது அந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னனிடம் விற்க சென்றாங்க. மன்னன் வாங்கிய பசு மேய்ச்சலுக்கு செல்லும்போது திருமால் இருந்த புற்றுக்கு சென்று பால் சொரிந்தது. பசுவினை மேய்த்த இடையன் பசுவின் பின்னால் சென்று புற்றில் பால் சொரிவதை கண்டாங்க. கோடாரியால் பசுவை அடிக்க முயன்றாங்க. கோடாரி தவறி புற்றுக்குள் இருந்த பெருமாளின் தலையை பட்டு இரத்தம் சிந்தியது. தன் காயம் தீர மூலிகை தேடி சென்ற பெருமாள்
ஆசிரமம் ஒன்றை கண்டாங்க. அது வராகமூர்த்தியின் ஆசிரமம். அங்கிருந்த வக்குலாதேவி, அதாவது முற்பிறவில கண்ணனின் அன்னை யசோதையாக பிறந்தவங்க தான் வக்குலாதேவி, தன் பிள்ளையின் திருமாலின் முகத்தை கண்டவுடன் பாசத்தில் மூழ்கினாங்க. திருமாலும் அன்புடன் வக்குலாதேவி அம்மா என்று அழைத்தாங்க. வக்குலாதேவி தன் பிள்ளைகளுக்கு சீனிவாசன் என்று செல்வம் பொருந்தியவன் என்று பெயரிட்டாங்க. தன் பிள்ளையின் காயம் தீர மருந்திட்டு பசி போக்கிட கனிகளை தந்தாங்க. இந்த நிலையில சந்திரகிரி என்ற பகுதியை ஆகாசராஜன் என்பவன் ஆண்டு வந்தாரு. பிள்ளை வரம் வேண்டி தன் குலகுரு சுகமாக முனிவரின் ஆலோசனைப்படி புத்திர காமஸ்ரீ யாகம் செய்ய நல்ல நேரம் குறித்தாரு. யாகம் செய்யும் இடத்தை செம்மைப்படுத்தும் போது பூமியில புதைந்திருந்த பெட்டிக்குள் இருந்த தாமரை படுத்த நிலையில ஒரு பெண் குழந்தை கிடைத்தது. தாமரைக்கு பத்மம் என்று பெயரிட்டு குழந்தைக்கு பத்மாவதி என்று பெயரிட்டாங்க. ராம அவதாரத்தின் போது வேதாவதி என்னும் பக்தை ராமனை மணாளனாக பெற வேண்டி தவம் செய்தாங்க. ராமனிடம் அவளிடம் பின்னால் அவளை மனம் செய்து கொள்வதாக வாக்குறுதி தந்தாரு. அதன்படியே வேதாவதி பத்மாவதியாக பிறந்தாங்க. பிறந்தது ஆகாசராஜனின் மகளாக வளர்ந்து வந்தாங்க. சீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் இனிதே நடந்தது. அதன் பின் சீனிவாச பெருமாள் கலியுகம் முடியும் வர திருமலையில சில ரூபமாக பக்தர்களுக்கு அருள் தரும் விதமாக திருமலையில எழுந்தருள்கின்றாரு. சோழ மன்னன் இந்த தொண்டைமான் தேவுலக சிற்பியான விஸ்வகர்மாவின் உதவியுடன் பெருமாள் கோயிலுக்கு சிலை ஒன்றை எழுப்பினாரு. பத்மாவதி அலமேலங்கால் புறத்துல அருளாட்சி செய்கிறாங்க. சீனிவாச பெருமாள் தினமும் திருச்சானூர் வந்து தங்கிவிட்டு காலையில திருமலைக்கு திரும்பி விடுவதாக ஒரு ஐதீகம் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு வருது. இந்தியாவிலேயே அதிக வருமானம் உள்ள கோயில் அப்படின்னா முடி காணிக்கை மூலம் மட்டும் பல கோடிகளை சம்பாதிக்கும் தலம் திருப்பதி. லட்டு உலக பிரசித்தி பெற்றதாகவும் இருக்கு. புரட்டாசி சனி விரதம் இந்த பெருமாளை முன்னிட்டு அனுஷ்டிக்கப்படுது. இந்தியாவிலேயே மிக அதிகமான மக்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறாங்க. புரட்டாசி பிரம்மோற்சவத்தின் 5ஆம் திருநாள் கருட சேவை நடக்கும். அன்று சுவாமி பவனியின் போது மூலவரே வெளியில் வருவதாக ஐதீகம். இதன் காரணமாக ஒரு காலத்தில் சுவாமி பவனம் முடியும் வர கோயில் நடை அடைக்கப்பட்டது. தற்போது கூட்டம் அதிகமாக இருப்பதால் பெயரளவுக்கு 5 நிமிடங்கள் மட்டும் நடை அடைக்கப்படும். இந்த விழாவின் போது 5 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கூடுகிறாங்க. பொதுவாக பெருமாளை பசுக்கள் மேய்க்கும் கோலத்தில் தான் பார்த்திருப்பீங்க. ஆனால் திருப்பதியில் உற்சவ பெருமாள் மட்டும் ஆடு மேய்க்கும் கோலத்தில் காட்சியளிப்பார். இந்த காட்சியை ஊஞ்சல் உற்சவத்தின் போது தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பெருமாள் ஆனந்த விமான நிலையத்தின் கீழ் நோக்கி நின்று கோலத்தில் அருள்பாலிக்கிறாரு. திருப்பதி வெங்கடாச்சலபதி என்றால் பலருக்கும் அவர் பணக்கார கடவுள் என்று தான் தெரியும். ஆனால் உண்மையிலேயே வெங்கடாச்சலபதி கடன்காரர் அப்படின்னு சொல்லப்படுறது. அவருடைய வரலாற்று படிப்பவர்களும் கேட்பவர்களும் மறுபிறவி கிடையாது. அதாவது இங்கே இருக்கிற ராஜகோபுரம் நாற்கோண அமைப்பில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. சோழர் காலத்தில் கட்டிடக்கலை வடிவமைப்பில் இந்த கோபுரம் இருக்குது. 13ஆம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்டிருக்கு. ஆஞ்சநேயர், லட்சுமி நரசிம்மர் உள்ளிட்ட தெய்வங்களின் சிற்பங்கள் இருக்குது. படிக்காவலி மகாத்வாரம் என்ற இந்த கோபுரத்தை அழைக்கிறாங்க. இந்த கோயிலுக்குள்ளார 3 பிரகாரங்கள் இருக்குது. இதில் ஒரு பிரகாரத்தை சம்மங்கி பிரதட்சணம் என்று அழைக்கிறாங்க. இந்த பிரகாரத்துக்குள்ளார பக்தர்கள் செல்ல முடியாது. இங்கே பிரதமை மண்டபம், ரங்க மண்டபம், திருமலை ராய மண்டபம், சாளுவ நரசிம்மர் மண்டபம், ஜனமஹால் மண்டபம் அப்படின்னு இருக்குது. கோபுரத்தை கடந்ததும் நம்ம நுழையும் மண்டபத்தை கிருஷ்ண தேவராய மண்டபம் இல்லைனா பிரதமை மண்டபம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மண்டபத்தில் விஜயநகர பேரரசர் கிருஷ்ண தேவராயர் மற்றும் அவருடைய துணைவியாரான திருமாலதேவி ஆகியோர் இருக்காங்க. இந்த மண்டபத்தின் தென்பகுதியில் வெங்கடாஜலபதி ராயார் மன்னரின் சிலை இருக்கு. 1570 சந்திரகிரி பகுதியை இவர் ஆண்டதாகவும், கிருஷ்ணதேவராயர் அடுத்த விஜயநகரத்தை ஆண்ட அஸ்யூத ராய மன்னர் அவருடைய மனைவி வரதராஜி அம்மாவுடன் காட்சியளிக்கிறாங்க. இப்படி இந்த கோயில் பல வரலாற்று சிறப்பு மிக்கதாகவும் கலைநயனுடனும் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில் ஒரு புராணத்துடைய அடிப்படையில் தான் அமைந்திருக்கு. இங்கே தான் திருமாலுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் திருமணம் நடைபெற்றதாகவும் சொல்லப்படுது. அதனால தான் இந்த தலம் திருப்பதி ஏழுமலையான் தேவஸ்தலம் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான பயனுள்ள ஒரு தகவலை பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இது போல பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.